1996 அன்றிருந்த ஆட்சி புரட்சி தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதனாக. யாருக்கும் அவனுடைய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்போ நான் விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான். நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும்போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடித்தாங்க, மலத்தை கழித்து ஊற்றினாருங்க. ஆனால் 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணேன். அப்போ எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம், உழைப்பு உறுதி இருந்தால். நேசர் ஈரோட்டத்தில் இன்றைக்கி உலக தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். நீங்க இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் தட்? தமிழ்நாட்டுல எல்லாருமே ஜங்லி ரவி தான் விரும்புறாங்க. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்லி ரவி.